ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகி டாக்ஸ். மார்ச் மாதம் நீங்கள் ஓல்டு ரெஜ்யூம் இல்லை நியூ ரெஜ்யூமில் இன்கம் கணக்கு காட்டியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜூலை 31 வரப்போகுது. அதுக்குள்ளே ஐடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணணும். அதனால் நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆடிட்டர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் போய் பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் கிளாஷ் ஆகிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் அதை தவிர்க்கலாம். ஸோ இப்போதுலேருந்து நீங்கள் ஃபைல் பண்ண ஆரம்பிங்க. லாஸ்ட் மூமெண்ட் நீங்கள் தவிர்க்கனால உங்களோட டென்ஷனையும் உங்கள் ஃபெனால்ட்டியும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டிடிஎஸ் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு வாடகையோ இன்ட்ரெஸ்ட்டோ இது மாதிரி வரும்போது நம்மளுக்கு டிடிஎஸ்ஸை மைனஸ் பண்ணி தருவாங்க. இதுலேயே புது அப்டேட்ஸ் வந்துருக்கு. அது நம்ம என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். Section 194R in the Indian Income Tax Act mandates that any person providing benefits or bequests to a resident arising from their business or profession must deduct tax at source at the rate of 10%. This is applicable when the aggregate value of such benefits exceeds rupees 20,000 in a financial year. செக்ஷன் 194R என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கோ இல்லைனா ஏஜென்சிக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ அப்படி இல்லைனா ஷாப்கீப்பர்ஸ்க்கோ நீங்கள் 20,000 மதிப்புள்ள வர்த்துள்ள நீங்கள் கிஃப்ட்ஸு ஃபாரின் ட்ரிப்பு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் அதுக்கு டிடிஎஸ் வரும். Section 194M. Section 194M of the Indian Income Tax Act requires individual or Hindu undivided families who are not required to deduct TDS under other sections to deduct tax at source at the rate of 5% when making payments exceeding rupees 50 lakhs in a financial year for personal or professional service such as contractual work, professional fees or commissions. Section 194M என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தனி பர்சனோ இல்லை ஃபேமிலியோ நீங்கள் 50 லேக்குக்கு மேலே ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து வீடு கட்டுறீங்க, அப்படி இல்லைன்னா அட்வொகேட் ஃபீஸோ இல்லை ஆடிட்டர் ஃபீஸோ இல்லை 50 லேக்குக்கு மேலே நீங்கள் கமிஷன் கொடுத்து ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு 5% டிடிஎஸ் வரும். Section 194O. Section 194O of the Indian Income Tax Act mandates that e-commerce operates deduct tax at source at the rate of 1% on the gross amount of sales or service facilitated through their platform. This TDS is applicable on payments made to residents including individual and business, ensuring tax compliance in digital transaction. Section 194O என்ன சொல்லுதுன்னா, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு தனிவர் அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனி அவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவங்க பண்ணும்பொழுது அவங்களோட கிராஸ் அமௌண்ட்டில் 1% டிடிஎஸ் இதுக்கப்புறம் பிடிப்பாங்க. டிடிஎஸ் பற்றி நான் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது செக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். எனக்கு 300+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in next video.